புதுசு அந்த ஸ்டெபிலைசரு ரிப்பேர் பண்ணியாச்சு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அனலாக்ல இருந்தது, அது எடுத்துட்டு நம்ம இந்த டிஜிட்டல் மீட்டர்லாம் போட்டு கொடுத்தாச்சு. எல்லாமே ஒர்க் ஆகுது இந்த ஸ்டெபிலைசர் இருக்கும். ஸோ இதை இந்த வேரியக்டரில் எப்படி செக் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ வேரியக்டர் ஆன் பண்ணுறேன். வேரியக்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது காட்டுறது வந்து என்னென்னா வேரியக்டரோட அவுட்புட் வோல்ட், அவுட்புட் வோல்ட். ஆனால் மெயின் லைன் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது 225 வந்து 224 225 வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னா வேரியக்டர். இந்த வேரியக்டரில் போயிட்டு இன்புட் போயிட்டு இதுலேருந்து இந்த ஸ்டெபிலைசருக்கு வர அவுட்புட் லைனோட இது 177 அவுட்புட் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. இன்னும் நான் ஸ்டெபிலைசர் அவுட்புட் லைன் ஆன் பண்ணல, ஆன் பண்ணுறேன். ஸ்டெபிலைசர் அவுட்புட் லைன் ஆன் பண்ணுறேன். ஹார்ன் அடிக்காமல் போங்க, ஆன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு, ஸ்டெபிலைசர் ஆன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா இது நம்ம மீட்டர் செட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டெபிலைசர்லையும் மீட்டர் இருக்குமான்னு சொல்லலாம், கிட்டாக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே இந்த ஸ்டெபிலைசர் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ எந்த ஸ்டெபிலைசரோ அதனோட அவுட் எடுத்து நம்ம இந்த டிஜிட்டல் மீட்டரில் கொடுத்தோம்னா அதனோட அவுட்புட் வோல்ட் என்னன்றது எல்லாம் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதில் மீட்டர் இருக்கிறதுனால இதுலையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்புட் வர்றது 181 வோல்ட் வந்துட்டு இருக்கு, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 241 வந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்துக்கலாம், பட் மற்ற ஸ்டெபிலைசரில் பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா இது இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 179 கொடுத்துருக்கோம், 239 அவுட்புட் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா 180 ஒரு 50 வோல்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுது இந்த ஸ்டெபிலைசர், பூஸ்ட் பண்ணுது. 179 தான் இன்புட் வருது, ஒரு 50 வோல்ட் பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஒரு ரிலே ட்ரிப் ஆச்சா 145ல தான் அவுட்புட் வருது. ஸ்டெபிலைசருக்கு வர வோல்ட் 145 தான் வருது, பட் அவுட்புட் வோல்ட் 227 வந்துட்டு இருக்கு, 227 வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு 70 வோல்ட் பக்கம் இந்த ஸ்டெபிலைசர் இப்போ பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் குறைக்கிறேன். வரைக்கும் 100 வோல்ட் கொடுக்குறோம், ஆனால் 198 எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டெபிலைசர் இவ்வளவு வரைக்கும் பூஸ்ட் பண்ணும், ஏன்னா ட்ரிபிள் பூஸ்டர். ஸோ இப்போ பூஸ்ட் பண்றது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இதே வந்து ஒரு நம்ம 160ல இருந்தா பார்த்தோம், 170 80 இல்லை, ஒரு 200 வருதுன்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 188 கொடுத்துருக்கேன், 217 வந்துட்டு இருக்கு. இப்போ 200 கொடுக்குறேன், 230 ஆயிடுச்சு. ஸோ 30 வோல்ட் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 70 100 வோல்ட் வரைக்கும் பூஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு ட்ரிப் ஆகுது. இப்போ 220 கொடுத்துருக்கேன், 240 பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 20 வோல்ட் தான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 220 கொடுத்துருக்கேன் இன்புட்டு. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசரோட அவுட்புட்டும் 220 வந்துட்டு இருக்கு. நம்ம வேற எக்கும் 220 தான், இன்புட் வோல்ட்டும் 220 தான் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டும் 220 தான் வருது. ஸோ ரிலே வந்து இருக்கிற எல்லா ரிலேயுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது இப்போ நான் அவுட்புட்டை வேற வோல்ட்டை ஏற்றுறேன், 247 கொடுத்துருக்கேன், அதாவது 250 கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ஸ்டெபிலைசர்லேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 214 வருது, 214 வருது. அப்படின்னா இது பக் பண்ணுறது நல்லா பண்ணுது, ஸ்டெப் டவுன் வோல்ட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 240 கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம 240 பூஸ்ட் மட்டும் பண்ணதுன்னா இப்போ வந்து 300 வோல்ட் அவுட்புட் வரணும். இந்த மாதிரி பூஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கு ஸ்டெபிலைசர்ல கம்பைன்ட். ஸோ இப்போ வந்து இது பூஸ்ட்டும் பண்ணுது, பூஸ்ட் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரிய வோல்ட்ல பண்ணிட்டு இருக்கு. இப்போ 250 கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு 216 தான் வந்துட்டு இருக்கு. இதே ஒரு 230 பண்ணும்போதும் 230 அது அப்படியே இந்த 230 அந்த பேரல் பண்ற மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டெபிலைசர் இப்படி தான் செக் பண்ணோம். இந்த வேரியக் செட்டப் இது எல்லாமே அவுட்புட் லைன் தான் சரியா. அந்த வேரியக்லேருந்து வர அவுட்புட் லைன் தான் இப்படி போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாத்துலேயுமே வோல்ட் வரும். இந்த 200 வோல்ட்னா 200 வோல்ட் எல்லாத்துலேயும் வரும். பிளக் ஏற்ற மாதிரி போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ.